அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் 12th சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். இது நம்ம என்னென்ன மெயினாக படிக்கணும் அப்படின்னா, அட்ஜாயிண்ட், இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கணும், ரோ எக்கிலான் ஃபார்ம், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு, கிராமர் ரூலு, காசியன் எலிமினேஷன் மெத்தட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கணும். எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன், இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு டெஃபினிஷன் இங்கே இருக்கு. Let A be a square matrix of order n, then the matrix of cofactors of A is defined as the matrix obtained by replacing each element Aij of A with the corresponding cofactor Aij. The adjoint matrix is defined as the transpose of the matrix of cofactors of A. It is denoted by adjoint A. First நம்ம adjoint of A எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இந்த டெஃபினிஷனை பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும். adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும், 2x2 மேட்ரிக்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும், 3x3 மேட்ரிக்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். adjoint of A ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா சைன் போட்டுக்குவோம், ஆல்டர்னேட்டிவ் சைனாக போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன போடுவோம் அப்படின்னா, இதோட ரோவையும் காலமும் விட்டுட்டு இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 2x2 மேட்ரிக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே போடுவோம். இப்படி போட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் போடுவோம். இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது மெத்தடு. சம்மரமோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது டெஃபினிஷன் புரியறதுக்காக சொல்லியிருக்கோம். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏனா என்னென்னா, டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ. இந்த கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ, அதாவது இங்கே உள்ளது இப்போ A11னா என்ன பண்ணுன்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலமையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த 2x2 மேட்ரிக்ஸ் அதோட வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே போடுவோம். சம் வருமோ பார்க்கலாம். இதுக்கு வந்து எப்படி எழுதுவோம்னா அட்ஜாயிண்ட் ஏக்கு ADJ A அட்ஜாயிண்ட் ஏ இப்படி தான் போடுவோம். அடுத்தது இந்த கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தியரம், அதாவது A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை இன்ட்டு பண்ணி வர ஆன்சரும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை முதல்ல போட்டு ஏவை இன்ட்டு பண்ணி வர ஆன்சரும், அடுத்தது இந்த ஏக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அது யூனிட் மேட்ரிக்ஸால் இன்ட்டு பண்ணி வர ஆன்சரும் சேமாக தான் இருக்கும். இப்போ ஏ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஐஎன். இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கணும். இப்போ அடுத்தது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதை ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 8 - 6 2 - 6 7 - 4 2 - 4 3ன்னு கொடுத்து வெரிஃபை கொடுத்து இதை நம்ம கண்டிஷன் படித்தோம் இல்லையா தியரம், இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினன்ட் ஏவை கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஏ போடும்போது இப்போ என்ன வரும், 8 - 6 2 - 6 7 - 4 2 - 4 3. ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ போடணும். என்ன பண்ணலாம், நம்ம பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு இந்த ரோ வைஸ் எடுத்துக்கலாம், இல்லை காலம் வைஸ் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக ரோ வைஸ் போகிறது தான் ஈஸி. ஸோ நான் ரோ வைஸ் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவல் டு 8 இன்ட்டு 8னா இந்த இதுவும் இதோட காலமும் போயிடும். அப்போ என்ன வரும், இது மட்டும் இருக்கு இல்லையா. இப்போ 7 - 4 - 4 3. இப்போ இதை இன்ட்டு பண்ணுவோம். 7 × 3 21. சென்ட்ரலாக ஒரு மைனஸ் போடுவோம். இப்போ -4 × -4 +16 ஆகும். அடுத்தது இதை போடும்போது மைனஸ் போடுவோம். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிரும், +6. அதே மாதிரி இதோட காலமும் இதோட ரோவையும் விட்டோம்னா இது மட்டும் பார்க்கணும். -6 × 3 -6 × 3 -18 -2 × -4 -8 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ்னால +8 ஆயிடுச்சு. கரெக்டா. அடுத்தது 2 இன்ட்டு, ஸோ இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுருங்க. இது ரெண்டும் இன்ட்டு பண்ணுங்க. இப்போ 24 - 14. ஸோ என்ன வரும், 8. இதை இன்ட்டு பண்ணால் 5.
சப்ராக்ட் பண்ணால் 5, இதை சப்ராக்ட் பண்ணால் -10, இதை சப்ராக்ட் பண்ணால் 10. ஸோ 40 - 60 + 20. இப்போ 40 + 20 60 ஆயிரும். 60 - 60 = 0. ஸோ டிடர்மினன்ட் ஏ என்ன ஆயிடுச்சு? 0. டிடர்மினன்ட் ஏ என்ன வந்துடுச்சு? 0. ஸோ அடுத்தது இப்போ இதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க நான் ஃபஸ்ட்டு ஏவை சைடில் எழுதிக்கிட்டேன். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி போகணுன்னா சைன் எப்படி வரும்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இப்படி தான் சைன் போடணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இப்படி தான் சைன் எடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். A11 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது ரோவையும் காலமும் விட்டோம்னா இன்ட்டு பண்ணுங்கள். 21 - 16 ஆயிரும். ஸோ 21 - 16 டேரெக்டாக தெரிஞ்சால் ஆன்சர் டேரெக்டாக எழுதலாம். இதில் கொஞ்சம் பெருசாக எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் இருக்குது. இதுக்கு என்ன வருதோ பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டோம்னா -18 மைனஸ் போடுவோம். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸுக்கு ஒரு +8 ஆயிடும். ஸோ -18 +8 அடுத்தது ப்ளஸ் சைன். ஸோ அதே மாதிரி இந்த ரோவையும் காலம் விட்டோம்னா 24 - 14 இதே மாதிரி அடுத்தது மைனஸ். ஸோ இதை முடிச்சிடலாம். -18 -8 வருது. சென்டரில் ஒரு சைன் மைனஸ் வரும். ஸோ +8 ஆகும். அடுத்து இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண டேரெக்டாக எழுதிக்கலாம். இதை விட்டுட்டோம்னா 24 - 4 ஸோ இந்த காலம் ரோ விட்டோம்னா -32 -12. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால +12. அடுத்தது லாஸ்ட் இதை விட்டுட்டோம்னா 24 - 14 சைனு ப்ளஸ். ஸோ இது எடுத்தோம்னா -32 + 12 இதை எடுத்துட்டோம்னா 56 + 36 இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ -36. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A = 5 10 10 இது -10 இங்கே ஒரு மைனஸ் வரும். +10 ஆயிரும். இங்கே 20 இது -20 இங்கே ஒரு மைனஸ் வரும். +20 10 20 20. ஸோ இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அடுத்தது என்ன பண்ணோம்? A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ என்ன இருந்துச்சு? 8 - 6 2 -6 7 -4 2 - 4 3 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு 5 10 10 10 20 20 10 20 20. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதியிருக்கோம். ஸோ ஏ வெளியிட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதிக்கிறேன். இதை நம்ம இன்ட்டு பண்ணுவோம். இன்ட்டு பண்ணும்போது நம்ம 10th படிச்சிருப்போம். ஒரு ரோ எடுத்தால் ஒரு காலம், அதாவது 7 ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ரோ ஒரு காலம், அடுத்தது அதே ரோ அடுத்த காலம், அடுத்தது அதே ரோ அடுத்த காலம், இப்படி தான் போடுவோம். ஸோ இந்த ரோ எடுத்தோம்னா இந்த காலம்.
ஸோ 8 into 5 40, minus 6 into 10 minus 60, 2 into 10 20. அதே மாதிரி அதே ரோ அடுத்த காலம் போயிடும், இந்த காலம். ஸோ 8 into 10 80, minus 120 plus 40. அதே ரோ அதுக்கு அடுத்த காலம் 80 minus 120 plus 40. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்து 3 காலம் முடிச்சிட்டோம். நீ அடுத்த ரோ எடுக்கிறோம். இப்போ minus 6 into 5 minus 30, 7 into 10 70, minus 4 into 10 minus 40. இதே ரோ அடுத்த காலம் இங்கே போட்டுப்போம். அதே ரோ அதுக்கு அடுத்த காலம். இதை முடிச்சுட்டு திருப்பி தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இங்கே போட்டுப்போம். தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ அடுத்த காலம். ஸோ இதெல்லாம் கால்குலேட் போட்டோம்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணால் 0 0 0 தான் வரும், 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்போ 0 into I3 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிடர்மினன்ட் A I3. ஸோ அடுத்து அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் A into A போட்டாலும் இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை ஃபஸ்ட்டு போட்டு ஏவை பின்னாடி போட்டு இன்டூ பண்ணாலும் என்ன ஆன்சர் வருதுன்னா இதாக வருது. ஸோ 0 I3 தான் வருது. ஸோ டிடர்மினன்ட் A I3. ஸோ A into அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனாலும் சரி, அட்ஜாயிண்ட் ஆஃப் A into ஏனாலும் சரி, டிடர்மினன்ட் A into I3நாலும் சரி, எல்லாமே ஈக்குவல் தான். ஏன்னா 1 2 3 போட்டு ஃப்ரம் 1 2 1 3ன்னு போட்டு இதை எழுதி டென்ஸ் டூன்னு நம்ம எழுதிக்கலாம். டென்ஸ் டூன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிடர்மினன்ட் A கண்டுபிடிச்சோம், 0 வந்துச்சு. 0 into I3 வந்து 0 மேட்ரிக்ஸ் தான். ஸோ அடுத்தது வந்து A into அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சோம். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் A into A கண்டுபிடிச்சோம். எல்லாமே ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்படி தான் 3வே 1 2 3ன்னு போட்டு செக் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா என்னென்னா 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னா இது என்ன பண்ணுவோன்னா இது ரெண்டே பிளேஸ் மாற்றுவோம், இது ரெண்டுக்கும் சைன் மாற்றுவோம். இதை 2/2 மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது மெத்தட். இதே 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் 3 ரோ 3 காலமாக இருந்தால் சைன் எழுதிக்கணும். இது ஃபஸ்ட்டு சைன் எழுதிட்டு ஆல்டர்னேட்டிவ் பாருங்க, ப்ளஸில் ஆரம்பிச்சா ப்ளஸில் முடியும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் எழுதிட்டு 3/3 மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்தால் இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா இதை மட்டும் இன்டூ பண்ணி இங்கே ஃபில்லப் பண்ணணும். அடுத்தது இந்த நம்பர் எடுத்து அந்த ரோ காலம் விட்டு பேலன்ஸ் ஃபில்லப் பண்ணணும். இது ஃபில்லப் பண்ணிட்டே வந்தால் அதுக்கு பேர் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஒரே ஒரு சம் தான் எக்ஸாம்பிளில் போட்டிருக்கோம். அடுத்த சம்மை நாளைக்குள்ள வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.